ஹாய் பிரியமானவர்களே, எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? காட் பிளஸ் யூ. இன்றைக்கு ஆமென் இந்த ஓய்வு நாளினாலே ஆமென் தேவன் ஆமென் எல்லாவற்றையும் படைத்து 7வது நாள் ஓய்ந்து இருந்தார். அதை தான் நான் உங்கள் மத்தியிலே ஆமென் ஒரு சின்ன ஆமென் விளக்கமாக, பதிலாக, கேள்வியாக ஆமென் நான் அதை உங்களுக்கு வாசிக்கிறேன். என்னோடு கூட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்திலே ஆமென் 3வது வசனத்தின்படி, தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியினால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லி உலக நாடுகள் முழுவதுமாய் ஆராதித்து தேவனை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிற இந்த நாளிலே ஆமென் நீங்கள் எல்லாவற்றையும் முடித்து விட்டீர்களா? நீங்கள் யோசித்து பாருங்கள். ஆமென் பழைய வேலையாக இருக்கலாம், ஆமென் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கடன் பாரமாக இருக்கலாம், ஆமென் இன்றைக்கு நீங்கள் செய்கிற ஆமென் உணவு வழங்குகிற திட்டமாக இருக்கலாம், அல்ல உங்களிடத்துல யாராவது ஆமென் உதவி கேட்டு நீங்கள் அதை செய்யாமல் இருந்திருக்கலாம். எல்லாவற்றையும் ஆமென் இங்கே தேவன் இந்த 7ஆம் நாளிலே அவர் சொல்லுகிறார், தேவன் தம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு ஆமென் இந்த 7வது நாள்ல உங்களுக்கு ஏதாவது குறைகள் இருக்கிறதா? செய்ய வேண்டிய வேலையா இருக்கட்டும், ஆமென் செய்ய வேண்டிய தர்மமா இருக்கட்டும், ஆமென் சபை காரியமா இருக்கட்டும், அல்ல குடும்ப காரியமா இருக்கட்டும், அல்ல பேங்க் லோனா இருக்கட்டும், ஆமென் எந்த காரியமாக இருந்தாலும் இன்றைக்கு அதையெல்லாம் நீங்கள் முடித்து விட்டீர்களா என்று ஆமென் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற, இந்த செய்தியை பார்க்கிற, இந்த காணொலியை பார்க்கிற, இந்த யூடியூப் சேனல் மூலமாய் பார்க்கிற, இந்த லைவில் பார்க்கிற அத்தனை பேர்களும் அதையெல்லாம் நீங்கள் செய்து விட்டீர்களா? பிரியமானவர்களே, எங்க இயேசு 7வது நாளிலே அவர் எல்லாவற்றையும் முடித்த பின்பு அவர் ஆசீர்வதிக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வேண்டுமா? இந்த 7வது நாள் எல்லாம் செய்து முடித்து விட்டீர்களா? ஆமென் ஆலயத்துக்கு போகிறீர்கள், ஆலயத்துக்கு போய்விட்டீர்களா? காணிக்கை செலுத்துகிறவர்கள் காணிக்கை தேவனுக்கு செலுத்தி விட்டீர்களா? உங்கள் மாத சம்பளத்திலிருந்து தசம பாகத்தை தேவனுக்கு என்று செலுத்தி விட்டீர்களா? தேவனுடைய காரியங்களில் ஏதாவது உங்களுக்கு குறைவுகள் இருக்கிறதா? தேவனுடைய காரியங்களில் உங்களுக்கு ஏதாவது மீதம் இருக்கிறதா? தேவனுடைய காரியங்களிலே நீங்கள் ஏதாவது செய்ய வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறதா? இந்த 7வது நாளிலே தேவன் எல்லாவற்றையும் முடித்த பின்பு தேவன் ஆசீர்வதித்தார். இன்றைக்கு உங்களையும் ஆமென் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டுமா? எல்லாவற்றையும் செய்து விடுங்கள். ஆமென் ஊழிய காரியங்கள், ஆலயத்தின் காரியங்கள், ஆமென் இயேசுடைய காரியங்கள், உங்களுடைய குடும்ப காரியங்கள், உங்களுடைய பிசினஸ் காரியங்கள், உங்களுடைய பொறுப்புகள், உங்களுடைய உத்தியோகங்கள், உங்களுடைய பிசினஸ்களிலே எல்லாவற்றையும் நீங்கள் செய்ய வேண்டும். ஆமென் நீங்கள் ஒருவேளை பேங்க்ல பணிபுரிகள் என்று சொன்னால் அந்த பேங்கிலே நீங்கள் எல்லாவற்றையும் செய்து விட்டீர்களா? இல்ல உங்கள் ஆபீஸ்ல நீங்கள் எல்லாவற்றையும் செய்து விட்டீர்களா? அல்ல உங்களுடைய ஃபேக்டரி கம்பெனியில நீங்கள் எல்லாவற்றையும் செய்து விட்டீர்களா? பெரியமானவர்களை, இன்றைக்கு எல்லாவற்றையும் செய்துவிட்டு ஆமென் நீங்கள் ஆமென் ஓய்ந்திருக்கும் பொழுது தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, உங்களுக்கு எதற்காக நான் இதை சொல்கிறேன் என்று சொன்னால், இப்பொழுது ஒரு தேங்காய் விளைய வேண்டும் என்று சொன்னால், ஆமென் ஒரு மாங்காய் விளைய வேண்டும் என்று சொன்னால், ஒரு இளநீரை பறிக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு அத்தி பழத்தை பறிக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு ஆரஞ்சு பழத்தை பறிக்க வேண்டும் என்று சொன்னால், அது முழுமையாக விளைந்து ஆமென் நமக்கு கையிலே வர வேண்டும். ஆமென் பாதியிலே பறித்தால் கசக்கும், புளிக்கும், டேஸ்ட் இருக்காது. பிரியமானவர்களே, அதே போலதான் இந்த 7வது நாளிலே நீங்கள் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டீர்களா? உன் தாய் தகப்பனுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்து முடித்து விட்டீர்களா? உன்னுடைய பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்து விட்டீர்களா? உன் குடும்பத்திற்கு, உன் வீட்டுக்கு எல்லாவற்றையும் செய்து விட்டீர்களா? இந்த ஞாயிற்றுக்கிழமை நாளிலே உங்களோடு தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த ஞாயிற்றுக்கிழமை நாள் என்கிற இந்த வேத அடிப்படையின்படி தேவன் எல்லாவற்றையும் செய்து அவர் ஓய்ந்து இருந்தார். இன்றைக்கு நீங்களும் நானும் எல்லாவற்றையும் செய்து விட்டோமா? இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் எல்லாவற்றையும் செய்து விட்டீர்களா? சற்று நீங்கள் சிந்திப்பீர்கள் என்று சொன்னால், சற்று நீங்கள் யோசிப்பீர்கள் என்று சொன்னால், அது உங்கள் குடும்பத்திற்கு, உங்கள் வீட்டுக்கு, உங்கள் சபைக்கு, நீங்கள் போகிற சர்ச்சுக்கு, நீங்கள் பழகுகிற நண்பர்களுக்கு, நீங்கள் செய்கிற ஆபீஸ்ல, நீங்க பண்ணுகிற ஃபேக்டரியில, நீங்க பண்ணுகிற ஆமென் காவல்துறையில, பேங்க்ல, எல்லாவற்றிலும் அது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். ஏதேனும் குறைவுகள் உண்டு என்று சொன்னால் ஆமென் அடுத்த வாரத்திலிருந்து அதை நீங்கள் கண்டினியூ பண்ணி அதை நீங்கள் சக்சஸ்
சக்சஸ்ஃபுல்லாக மாற்றி அதை நீங்கள் ஆமென் ஆசீர்வாதமாக மாற்றி அதை நன்மையாக நீங்கள் மாற்றி ஆமென் பின்பு ஞாயிற்றுக்கிழமை நாளில் நீங்கள் ஓய்ந்து இருக்கும் பொழுது உங்களுக்கு இளைப்பாறுதலும் சமாதானமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இன்பமும் நன்மையும் கிருபையும் ஆமென் ஆசீர்வாதமும் பலனும் சுகமும் ஆமென் மகிழ்ச்சியும் உங்கள் குடும்பங்களில் உங்கள் இல்லங்களில் உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தில் அது தங்கும். பிரியமானவர்களே, இங்கே கர்த்தர் எல்லாவற்றையும் முடித்த பின்பு அவர் ஆசீர்வதித்தார், அதை பரிசுத்தமாக்கி ஆசீர்வதித்தார், ஆசீர்வதித்து பரிசுத்தமாக்கினார். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்கள் எல்லாவற்றையும் செய்து முட்டீர்களா? குறைவு என்று சொன்னால் அதையெல்லாம் நிறைவாற்றுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்காக ஒரு நிமிடம் ஜெபிக்கட்டும். நேசித்த நல்ல பிதாவே, நேசித்த நல்ல பிதாவே, நேசிக்கிற நல்ல பிதாவே, 7வது நாளில் எல்லாவற்றையும் முடித்து ஓய்ந்து இருந்தீர். ஆண்டவரே, இதை பார்க்கிறவர்கள் ஏதேனும் ஆண்டவரே அப்பா முடிக்காமல் இருந்தா, கணக்குல முடிக்காம இருந்தா, பேங்க் அக்கௌண்ட்ல முடிக்காம இருந்தா, காவல்துறையில வேலையை செய்யாம முடிக்காம இருந்தா, குடும்பத்துல முடிக்காம இருந்தா, சபையில முடிக்காம இருந்தா, ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு காரியங்களிலும் இருக்கிற எல்லா குறைவுகளையும் முடிக்காம இருந்தால் அடுத்த வாரத்தில் இவர்கள் பார்க்கும் பொழுது ஆலயத்துக்கு போகும்போது எல்லாவற்றையும் முடித்து அவர்கள் ஓய்ந்து இருந்து ஆசீர்வதிக்க உதவி செய்யும். மீட்பர் வெச்சருமாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பரிசுத்தமாக்குவார். இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் ஆமென், நீங்கள் கீழே காண்கிற ஆமென் முகவரி ஆமென் டெலிபோன்ல எங்களோடு நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் ஆமென் நீங்கள் போன் தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிப்போம். உங்கள் வீட்டுக்கு நாங்கள் வர வேண்டுச்சுன்னா வீட்டுல வந்து நாங்கள் ஜெபிப்போம். இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் இந்த ஊழியத்திற்காக ஜெபிக்கவும் தாங்கவும் நீங்கள் மறக்க வேண்டாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. God bless you. Thank you. Thank you.